வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடிடி 54 நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போன வருஷம் தாளடியில் நாங்கள் ஏடிடி 54 நடவு செஞ்சுருந்தோம். அதோட அனுபவத்தை தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வருஷம் பயிர் பண்ணலாமா வேணாமாங்கிறதும் உங்களுக்கும் புரியும். போன வருஷம் தாளடியில் ஏடிடி 54 சூஸ் பண்ணி நடவு செஞ்சோம். நடவு செஞ்சு ஒரு 30வது நாள் இலை சுருட்டு புழு பாதிப்பு தெம்பட்டுது. இலை சுருட்டு பாதிப்பு தெம்பட்டு நாங்கள் மெட்டடோர் மருந்து ஸ்ப்ரே பண்ணோம். பாதிப்பு கம்மியாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 60வது நாள் தண்டு துளைப்பான் பாதிப்பும் தெரிஞ்சுது. அதுக்கு கோரஜனை நாங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணோம். ரெண்டுமே கண்ட்ரோலில் வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்குறப்ப இதுக்கு உரம் அதிக லெவலில் எடுத்துக்கிச்சு இந்த ஏடிடி 54 நெல் ரகத்துக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஏடிடி 54ல் சொல்லியிருந்தது என்னென்னா, இலை சுருட்டுப்புழுவும் சரி தண்டு துளைப்பானும் பாதிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு பாதிப்பு நல்லாவே இருந்தது. அதுவும் இல்லாமல் இது ஒரு 135 நாள் வயதுடைய நெல் ரகமாக இருக்குது. இது ஐடபிள்யூ பொன்னி பான்சக்தி ரெண்டுலேயும் இருந்து கலப்பு நல்லா தான் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் மகசூலுங்கிறது கவர்மெண்ட்டில் சராசரி மகசூல் 6300 கிலோ பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் அவ்வளோ மகசூல் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தக்க நல்லா பயிரை பராமரித்தா எடுக்கலான்னு சொல்கிறோம். ஏன்னா சராசரி மகசூலோட ஒரு 300லேருந்து 350 கிலோ தான் நாங்கள் கம்மியாக எடுத்திருந்தோம். அதுவும் காட்டில் கட்டர் பாரில் அறுத்து கீழே சதறினதே கண்டிப்பாக இந்த 300 கிலோ ஒரு ஹெக்டருக்கு கம்மியாக இருக்கும். அதனால் இந்த சராசரி மகசூலுங்கிறது இந்த நெல் ரகத்தில் எடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ண வேண்டியதாக இந்த நெல் ரகத்தில் இருக்குது. நல்லா தூர் புடைச்சும் வருது. நாங்கள் நாற்றுலே கொஞ்சம் லேட் பண்ணி தான் நட்டோம். ஒரு 30 நாளில் தான் நாற்றே நட ஆரம்பித்தோம். ஒரு 28 நாளில் இன்னும் நட்டிருந்தா இன்னும் நல்லா தூர் புடைச்சி வந்திருக்கும். எப்படியும் ஒரு தூருக்கு ஒரு 20க்கு குறையில்லாமல் கதிர் இருக்கும். அதிகமாக தான் கதிர் இருந்திருக்கு. கம்மியாக பெரியதளவில் இல்லை. அதுவும் இல்லாமல் எலி தொல்லை பெருசாக இந்த நெல் ரகத்தில் இல்லை. அது ஒரு ப்ளஸ்ஸாகவே தெம்பட்டுது. நல்லா நெல்லும் வளர்ந்துருந்தது. முழங்கால் அளவுக்கு மேலே தான் நெல்லும் வளர்ந்துருந்தது. அதுவும் இல்லாமல் கூளம் சுத்தம் ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணுறப்ப ஒரு 55 கட்டு 60 கட்டு கூளமே வந்திருந்தது. குறைஞ்சபட்சமாக ஒரு 50 கட்டு வந்திருந்தது. பயிர் பெருசாக தேங்கலை. ஆரம்பத்திலே பயிர் நல்லாவே வந்திருந்தது. மகசூலும் சரி பயிரும் சரி நல்லாவே இருந்தது. அதுக்கு அடுத்ததாக இது சன்ன ரகத்தோட கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால பெருசாக யாரும் விரும்பலை. ஆரம்பத்தில் மில்லுக்காரங்களாம் நீங்கள் போடுங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக யாருமே வச்சுக்கல. அது ஒரு மைனஸாக இந்த நெல் ரகத்தில் தெரிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக யாருமே வச்சுக்கலான்னு சொல்லவும் விலையை இதுதான் டைமுன்னு கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால குண்டு நெல்லோட மதிப்புக்கே தான் இந்த நெல் ரகத்தை கேட்டாங்களோ ஒழிய யாரும் சேர்த்து தரல. கடைசியாக அப்படி இப்படி நெல் விலையை குறைக்கணும்னு சொல்லி 1600 தான் 72 கிலோ மூட்டையே போனது. அதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க குறைக்கணும்னு தான் அவங்க டார்கெட் பண்ணாங்களே ஆரம்பத்துலேருந்தே. எல்லாருமே அதே விலையை சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் இந்த நெல் கொடுக்குற மாதிரி தான் ஆச்சு. அதுதான் மைனஸாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டில் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம விற்றா கொஞ்சம் கூட வரும். கூட ஒரு கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா கூட வரும். ஆனால் இப்படி ப்ரைவேட்டில் விற்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. 72 கிலோ மூட்டையில் ஒரு ஏக்கருக்கு நம்ம கணக்கு பண்ணுறப்ப
ஒரு 35 மூட்டை 34 மூட்டை ஒரு ஏக்கருக்கு மகசூல் வருது. ஆனால் நம்ம நல்லா பராமரிக்கணும். அதுவும் இல்லாமல் இதில் அதிகம் உரம் எடுத்துக்குது. அதுவும் இல்லாமல் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெல்லோட விலை கம்மியாக இருக்குது. ஆனால் பயிர் நல்லா வருது. அதனால் விலை கம்மியாக இருக்கிறதுனால இந்த வருஷம் இந்த ரகத்துக்கு போகாமல் விட்டுறலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாமல் போன வருஷம் அக்ஷய பொன்னி அது மாதிரி பிபிடி அது மாதிரி போயிருந்தா கூட நெல்லோட விலை ஜாஸ்தி விற்றுருக்கோம். அதே அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 34 மூட்டை 33 மூட்டை வந்திருந்ததுன்னா நல்ல லாபம் பார்த்துருக்கலாம். இந்த நெல் ரகம் அதிக பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த நெல் ரகத்தை ட்ரை பண்ணோம். ஆனால் மகசூல் பொறுத்தளவு மகசூல் வந்துருச்சு. விலை தான் இந்த நெல் ரகத்தில் இல்லை. அதனால் தீர விசாரித்து நெல்லுக்கு இந்த நெல் கவர்மெண்ட்டில் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நெல் ரகத்துக்கு தாராளமாக போகலாம். ஆனால் சப்போஸ் அப்போ கவர்மெண்ட்டில் எடுக்கலை, கொஞ்சம் பிரச்சனை வெளியே கொடுக்குற மாதிரி வருதுன்னா நம்மளுக்கு விலை கம்மியாக தான் போகும்ன்ட்டு ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதுதான் இந்த ஏடிடி 54ல் இந்த வருஷம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டில் மோஸ்ட்லி வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதிக பேர் போவாங்க. நம்ம ப்ரைவேட்டில் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு பெரிதளவில் லாபம் இருக்கிறது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை மகசூல் வந்துட்டா கூட நம்மளுக்கு அதே மற்ற நெல் ரகத்தில் அவ்வளோ மகசூல் வரக்கூடிய நெல் ரகம் இருக்குது. அதை ட்ரை பண்ணால் இன்னும் நம்மளுக்கு லாபமாக இருக்கும். ஆனால் கூலமும் சரி நெல்லும் சரி மகசூலில் நல்லாயிருக்கு. விலை தான் கம்மியாக இருக்குது. நீங்களே யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.